ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. வந்திருக்காங்க. ஒரு தடவை ஓட்டு போட்டு பாக்குறதுல என்ன தப்பு? ஒருவேளை அவருக்கு பிடிக்கலன்னா நம்ம அடுத்த எலெக்ஷன்ல அவர் தோக்கடிச்சிட போறோம். ஓட்டு எனக்கு ரொம்ப முக்கியம். உனக்கு வேணா முக்கியம் இல்லாம இருக்கலாம். உனக்கு வேணா முதல் ஓட்டு சும்மா ஜாலியா குத்துறதா நினைக்கலாம். எனக்கு அப்படி இல்லை. நான் வந்து என்னுடைய உரிமையை இழந்து, என்னுடைய உடைமையை இழந்து, என்னுடைய வாழ்வாதாரத்தை இழந்து வாழுவதே இங்க வந்து ஒரு பெரிய இக்கட்டான சூழல்ன்ற இடத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறேன். இந்தியா மாதிரியான பலதரப்பட்ட மனிதர்கள் வாழ்ந்து அந்யோன்யமா இருக்க வேண்டிய ஒரு தேசம் இன்னைக்கு கிறிஸ்தவனா, முஸ்லீமா, இந்துவான்னு பிரிஞ்சு பாக்குது. எல்லா மசூதிகளுக்கு பின்னாடியும் உள்ளுக்குள்ள லிங்கம் இருக்கான்னு தேடி ஒண்ணு இடிக்கிறான். முஸ்லீம் பேரும் கெட்டப் மாதிரி தாடியும் தொப்பியும் வச்சிருந்தா விரட்டி சொல்றான். இப்ப காப்பாற்ற வேண்டிய போலீஸே துப்பாக்கி எடுத்து என்னைய சொல்றான் முஸ்லீம்ன்ற ஒரே காரணத்துக்காக. நான் மட்டன் வச்சிருக்கிறேன்னா பீஃப் வச்சிருக்கிறேன்னு தெரியாம நான் ஏத்திட்டு வர்ற வண்டியை விட்டு என்னைய கொளுத்துறான். என் குடும்பத்தை கட்டி வச்சு அடிக்கிறான். என் பேரு மில்டன் அப்படிங்கிறதுக்காகவே நான் வந்து இந்த மதத்தை சார்ந்தவன் தான், இந்த இனக்குழுவை சார்ந்தவனா தான் இருப்பேன்னு என் மேல வன்மமான வார்த்தைகளை இவ்வளவு நாள் என்னோடு பழகி கொண்டிருந்த ஒரு சமூகமே அதற்கு எதிரான மனநிலையாக மாற்றப்படுது. இது ஒரு இஸ்லாமியருக்கு நடக்குது, ஒரு கிறிஸ்தவனுக்கு நடக்குது. என் கூட பழகி என் கூடவே உண்டு உறங்கி வாழ்ந்துகிட்டு இருந்த கவின் அருவாள் எடுத்து வெட்டப்பட்டு சாவடிக்கப்படுறான். நானே போடாத ஒரு ஓட்டை நான் போட்ட ஓட்டா நினைச்சு மோடி அதிகாரத்துக்கு வந்திருக்கிறாரு. இதெல்லாம் எனக்கு இருக்கக்கூடிய பிரதான பிரச்சனை. இந்த பிரச்சனையெல்லாம் முன்னாடி வச்சு நின்று தான் நான் ஓட்டு போட முடியும். உன்ன மாதிரி வந்தவனுக்குலாம் வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்ற இடத்துக்குலாம் நான் வரல. அந்த பிரிவிலேஜான வாழ்க்கை என் வாழ்க்கை இல்லை. ஏன்னா நீ அப்பா காசுல சம்பாதிச்சதை வச்சு வாழணும்னு நினைக்கிறேன். நீ உன் விஜய் படத்தை பார்க்க போறது கூட உன் காசால இல்ல, உங்க அப்பா அம்மா காசா இருக்கும். அதனால நீ ஓட்ட கூட சும்மா போடலாம்னு யோசிக்கலாம். உன்னை குறைச்சலாம் மதிப்பிடல. அந்த வயசுல உனக்கு அப்படிதான் தோணும். தப்பு இல்ல, நீ அதை செஞ்சுக்க. எனக்கு அப்படி இல்லை. நான் வேற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறேன், வலியோட வாழ்ந்துட்டு இருக்கிறேன். என்னுடைய வலிக்கும் என்னுடைய உண்மையான பெயினுக்கும் கரெக்டான ரிலீஃபை யார் கொடுப்பான்னு நான் தேடுறேன். தமிழ்நாட்டு அளவுல சனாதனத்தை ஒழிப்பேன்னு இங்க இருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் பேசுறாரு. இந்த சனாதனம் தான் என்னை இத்தனை நாளா அடிமையா வைக்குதுன்றதை நான் ஆழமா நம்புறேன். அதனால உதயநிதி ஸ்டாலின் எனக்கு பெட்டர் ஆப்ஷன் அப்படின்னு தோணுது. இந்திய அளவுல ராகுல் காந்தி எனக்கு பெட்டர் ஆப்ஷன் தோணுது. உனக்கு அப்படி ஆப்ஷனுக்கான நீடு இல்லாம இருக்கலாம். நீ அப்படி ஒரு பிரிவிலேஜோட வாழலாம். ஆனா உனக்கானது மட்டும் இல்ல உலகம். உன்னை சுத்தி இருக்கக்கூடிய எல்லாருக்குமானது உலகம். சுத்தி இருக்கக்கூடிய எல்லாருடைய பிரச்சனையும் உன் பிரச்சனையா பார்க்கணும். உங்க ஒண்ணே 200 கோடியை விட்டுட்டு வந்தாருன்னு உடனே மட்டும் பெருமையா பேசுறீங்க. உங்க ஒண்ணே எதுக்கு வர்றாரு? அவருக்காக வர்றாரு, நாட்டுக்காகத்தானே வர்றாரு. அப்படித்தானே நீ டைலாக் பேசுற. அப்போ உன்னை சுத்தி இருக்கக்கூடிய எங்களுடைய வழியும் நீ யோசிச்சுப்பாரு. உனக்காக நீ ஓட்டுப்படாது. சுத்தி இருக்கக்கூடிய எங்களுடைய வழியிலிருந்து ஏதாவது ஒன்றை உங்க அண்ணன் எனக்காக மேடையில் போட்டு பேசியிருக்கிறாரான்னு சொல்லு, நான் ஏத்துக்கிறேன். இல்லையே, எனக்கு அப்படி ஒரு நம்பிக்கையை கூட கொடுக்கலையே. திமுக எதிர்ப்பு தான் கூட அதை கூட ஒழுங்கா பேசுறீங்க. பாஜக எதிர்ப்பு தான் கூட அதை கூட ஒழுங்கா பேசுறீங்க. தேசிய அளவில் நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பிரதான பிரச்சனை இன்னைக்கு என்ன? ஓட்டு திருட்டு. அது குறித்து கூட இந்த விஜய் பேசலையே. ஒரு தனிநபரை எதிர்ப்பது மட்டுமே எதிர்ப்பு அல்ல. ஸ்டாலின் அங்கிள் அவர்களே, நரேந்திர தாமோதர பாய் மோடி அவர்களே, அது தாமோதர தாஸ் மோடி, அதுவே தெரியல. இதெல்லாம் தனிநபர்கள் மீதான விமர்சனம். எனக்கு இது தேவையே இல்லை. நான் இதை விரும்பவே இல்லை. நான் வேற ஒரு ஜெனரேஷனுக்கு வந்துட்டேன். நீ இன்னும் வந்து அஜித்துக்கு ஓப்பனிங் சாங்ல பதில் சொல்ற மாதிரி நீ வந்து என்கிட்ட ஏமாற்ற வேலையெல்லாம் பார்க்காது. உங்க கூட சண்டை போடுற இடத்துலயே அஜித் ஃபேன்ஸும் இல்ல, ரஜினி ஃபேன்ஸும் இல்ல, நீங்களும் அவங்களோட சண்டை போடுற இடத்துல இல்ல, வேற ஒரு இடத்துக்கு வந்துட்டேன்னு உடான்னு சொல்றீங்க. அப்புறம் இங்க வந்து நிற்கக்கூடிய அரசியல் கட்சிகளை பழந்து கொட்ட போட்ட ஆட்களை புறம் சண்டைக்கு வான்னு டைட்டில் சாங்ல சண்டை கூப்பிடுற மாதிரி சண்டை கூப்பிட்டு இருக்கீங்க.